உலகம் உன்னை அறிவது விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சூப்பராக இருந்துச்சு. பார்த்தி கோயம்புத்தூர்லேருந்து சாயல்குடி இந்த வண்டியில் போக முடியாதுங்க. ஆனால் சாயல்குடியிலேருந்து தான் கோயம்புத்தூர் வர முடியுங்க. மக்களே, பல நாட்கள் நான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலன்ட்டு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம வீடியோஸில் போய் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒருத்தவங்கனாச்சும் கமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி கோயம்புத்தூர் டு சாயல்குடி பண்ணுங்க ப்ரோன்ட்டு. ஸோ ஃபைனலி தீபாவளிக்கு அடுத்த நாள் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர். இன்றைக்கி ஃபைனலாக பண்ண போகிறேங்க. அந்த வண்டியில் என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா அந்த ஒருத்தவங்க பேர் எனக்கு தெரில, நான் மென்ஷன் பண்ணுற பாருங்க. நான் வீடியோ போட்டாவே மறக்காமல் அதை பண்ணுங்கன்ட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி இதே பண்ண முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது யாருன்னு தெரில. நான் ஆனால் அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸோட டிரைவர்னு சொல்லிட்டு இருந்து மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக கோயம்புத்தூர் டு சாயல்குடி கும்பகோணம் கார்பரேஷன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டி 9:20 நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். ஆனால் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சாயல்குடி நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் வண்டி மட்டும் தான் காட்டுங்க. அதெல்லாம் ஏன் இந்த வண்டி எப்படி புக் பண்ணுறது, எந்த லொக்கேஷன் போட்டால் புக் பண்ண முடியும், எல்லாத்தையுமே கிளியர் அண்ட் கிளிஸ்டராக பார்க்கலாம். ஸோ ஹாப்பி தீபாவளிங்க எல்லாத்துக்கும். எல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணி மாதம் முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல, அப்படியே கேட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. 9:20 இங்கே ஷார்ப்பாக எடுக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ காலையெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் ஏரியாவே வெறிச்சோடி இருக்கும். ஸோ நம்ம ஒன்றும் பெர்மிஷன் கேட்டு அப்படியே போகலாங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக பெர்மிஷன் கேட்டாச்சு, கிராண்டன்ட்டாங்க. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ், எல்லா தடவையும் காஃபியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து லெமன் டீயோட ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பிகாஸ் எனக்கு த்ரோட் பெயின், இருமல் இந்த மழை காலத்தில். ஸோ அதனால் இன்றைக்கி லெமன் டீயோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி டிரைவர்னால் கண்டக்டர்னா இவங்க தாங்க, செம்ம ஃப்ரெண்ட்லி க்ரூங்க. டீ சாப்பிட வேணாம், நான் ஆக்சுவலி லெமன் டீ அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. நான் வேணாண்ணே, அவர் தான் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். ஷார்ப்பாக 9:20 நம்ம கிளம்பியாச்சுங்க சிங்கநல்லூர்லேருந்து. எஸ் மக்களே, நம்ம பஸ்ஸுக்கு ரெகுலர் ரூட்டு வாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், அந்த திண்டுக்கல் பைபாஸு மதுரை ரீச் பண்ணுவோம். ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி 2 பஸ் ஸ்டாண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பரமக்குடி போய் நம்ம முதுகுளத்தூர் ரீச் ஆவாங்க. முதுகுளத்தூர் வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சாயல்குடி போக மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் போக மாட்டாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. மொத்தமாக 323 கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர்லேருந்து சாயல்குடிக்கு. முதுகுளத்தூருக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டரா, சாரி
297 கிலோமீட்டர் வருங்க. மக்களை இப்போ வரக்கூடிய டிஎன்எஸ்சிசி எல்லாமே நம்ம ஜிபேவும் பண்ணிக்கலாங்க. ஜிபே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மூலிமா நம்ம பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஜிபே தான் பண்ணி வாங்க போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கிறாங்க. பாருங்கள், ஜிபே பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் ஈஸியாக நம்ம டிஎன்எஸ்சிசியில் யூபிஐ மூலிமா ஜிபே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாங்க. எஸ், இப்போ இந்த லெஃப்ட்லெஸ் போனோம்னா நம்ம சேலம் போகலாங்க. ரைட்டில் போனோம்னா பாலக்காடு, திருச்சூர், திருவேண்டமெல்லாம் போகலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோங்க. மதுரைக்கு ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குங்க. சூலூர் கரெக்டாக 9:40க்குங்க. சூலூர் உள்ளெல்லாம் போக மாட்டாங்க. ஜஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் கை காமிச்சா ஏற்றுவாங்க, அவ்வளோதாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெக்ஸ்ட்டு பல்லடம் தாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இங்கேயும் நிற்கலைங்க, ஸ்ட்ரெயிட்டாக பல்லடம் தான். பாருங்க, நம்ம ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம். ரிசர்வேஷன் டிக்கெட் இந்த மாதிரி தாங்க வரும். நான் சும்மா ஓடி சொல்லிட்டு இருக்கேன். நோட் பண்ணல. ஷார்ப் 10 o'clock நம்ம பல்லடம் ரீச் ஆகிட்டோங்க. இது ரைட் சைட் போய் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படியே அங்கே கிளம்ப வேண்டியதான். பல்லடத்துக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தாராபுரம் தாங்க. குண்டோட ஸ்டாப், பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை. ஸோ டேரெக்டாக தாராபுரம் தாங்க. சூப்பரான விஷயங்க. எல்லா பஸ்லையும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த நம்ம இன்ஜின் மேலே காலும் வைக்கக்கூடாது, உட்காரவும் கூடாதுங்க. சூப்பரான விஷயத்த நம்ம டிஎன்எஸ்சிசி எல்லா பஸ்க்கும் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. எஸ் மக்களே, இங்கேருந்து லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம திருப்பூர் ரீச் பண்ணலாம். வெறும் 14 கிலோமீட்ரு. அதே ரைட்டில் போனோம்னா பொள்ளாச்சிங்க 50 கிலோமீட்டர். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கரூர். மறுபடியும் இந்த பொள்ளாச்சி டைவர்ஷன் தாண்டி நம்ம ஒன்று டைவர்ட் ஆகிருங்க ரைட்டில். குண்டோட வழியாக போய் நம்ம தாராபுரம் ரீச் பண்ணுவோம்.
மக்களை குண்டடம் 10:30க்கு வந்திருக்கோங்க கரெக்டாக. எஸ் மக்களே, அப்படியே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த லெஃப்ட் சைடு போகிறது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் போகிறதுங்க. அப்படியே ரைட் சைடு தாராபுரம், பல்லடம் தான் தாராபுரம் போகிறோங்க. மழை சும்மா வெளுத்து வாங்குதுங்க. எஸ் மக்களே, தாராபுரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45க்கு உள்ளே போக போகிறோங்க. நம்ம தாராபுரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஸ்டாப் நிப்பாட்டுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க. ஒருமா பாலாஜியில் நிப்பாட்டுவாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஸ்டாப் இருக்குங்க. பாலாஜி நிப்பாட்டினா சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எங்கே நிப்பாட்டுறாங்கன்ட்டு. எனக்கு காது மூக்கு எல்லாம் அடைச்சிருச்சு. இந்த கிளைமேட் மாறினாவே அப்படி உடம்பு செட் ஆகாது. அதுவும் லாஸ்ட் ஊட்டி கூட பண்ணியிருந்தோம்னாங்க. அதில் வந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே செம்ம காய்ச்சல் ஃபீவராக ஆயிடுச்சு. அப்படியே வாங்க நம்ம தாராபுரத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட். கூடி சீக்கிரம் கட்டி முடிச்சிருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் மக்களே, நம்ம கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை வருது. மதுரை போனால் வெயில் பட்டை கிளப்பும். ஒவ்வொரு வாட்டியும் அப்படி தான் நடந்திருக்குங்க. பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளோட லக் எப்படி இருக்குன்ட்டு. மதுரையிலையும் மழை வெளுத்து வாங்குதா என்னன்னு பார்க்கலாங்க. மக்களே, அப்படியே அமராவதியில் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்த்துடலாங்க. மழை வேறு பட்டையை கிளப்பி இருக்குது. ஸோ பார்த்துடலாம் அப்படியே லெஃப்ட் சைடு. தண்ணி கம்மியாக தாங்க போகுது. பழனி, கொடைக்கானல் இதுக்கெல்லாம் ரைட்டில் போகணுங்க. பழனிக்கு ஒரு 30 கிலோமீட்டர், ரொம்ப பக்கம் பழனி. அதே மாதிரி கொடைக்கானல் 97 கிலோமீட்டருங்க. இப்படி லெஃப்டில் போகிறது பார்த்திங்கன்னா கரூர் போகிறதுங்க. இந்த கிருஷ்ணா பவனில் நிப்பாட்டலைங்க. ஸோ நம்ம பாலாஜியில் தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சாயல்குடி இந்த வண்டியில் போக முடியாதுங்க. ஆனால் சாயல்குடியிலேருந்து தான் கோயம்புத்தூர் வர முடியுங்க. பிகாஸ் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர் டிப்போங்க. ஸோ ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர் டு சாயல்குடி, சாயல்குடியிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து முதுகுளத்தூர் வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் இந்த வண்டியில் கோயம்புத்தூர்லேருந்து சாயல்குடி போக முடியாதுன்ட்டு. நான் ரெகுலராக நம்ம பாலாஜியில் நிப்பாட்டாங்க, இல்லை கிருஷ்ணாவில் நிப்பாட்டுவாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வசந்தாவில் நிப்பாட்டிருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் வர வண்டி தான் அதிகமாக வசந்தாவில் நிப்பாட்டுவாங்க. ஸோ இங்கே ஒரு காஃபி மட்டும் குடிச்சு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. அண்ட் மோஸ்ட்லி நம்ம இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ரீஜன் இப்போ புதுசாக லான்ச் பண்ண பஸ்ஸஸில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம முதுகுளத்தூர் வண்டிலையும் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. முதுவை தென்றல். நான் வந்து அந்த மோனோபோர்ட் ஷார்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், மழை வேறு வந்துட்டுருக்கு.
அதான் யோசிச்சுட்ருக்கேன் எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. கடைசி வரைக்கும் இந்த காஃபி இல்லைன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாகவே முடியாதுங்க நம்ம ஜேர்னி. அகைன் ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மதுரை, மானாமதுரை போக மாட்டாங்க. ஸோ பரமக்குடி டேரெக்டாக முதுகுளத்தூர் தாங்க. எஸ், ஒரு 15 நிமிஷம் பிரேக் அப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 1:50 மதுரை ரீச் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் அங்கே அந்த டைமுக்கு ரீச் பண்ணுறாங்களா இல்லை டிலே ஆகுதா இல்லை சீக்கிரம் போகிறாங்களா எல்லாமே. கரெக்டாக நம்ம எப்பயுமே கோயம்புத்தூர்லேருந்து 4 மணி நேரங்க மதுரைக்கு ஆரப்பாளையத்துக்கு. அந்த உடங்கி போகிறது இந்த கள்ளிமந்தை வந்தாச்சுங்க. கரெக்டாக மணி ஒரு 11:30 ஆக போகுது. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஒட்டுற அளவுக்கு வருது பாருங்கள். கிளைமேட்டே தாறுமாறாக இருக்குங்க உண்மையாலுமே. எஸ் மக்களே, ஒட்டஞ்சத்திரம் கரெக்டாக 11:45 வந்துட்டோங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள் கம்பம், திருச்செந்தூர், கோயம்புத்தூருக்கு ஸ்பெஷல் வந்திருக்காங்க. சூப்பராக இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி லீவ் முடிஞ்சு எல்லோரும் ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அதுக்கு தாங்க. ஷார்ப் 11:45ங்க. அண்ட் மக்களே, நம்ம திருச்செந்தூர் வண்டியில் வந்திருந்தோம்னா கரெக்டாக இந்த பாலை ஏறும் போது நம்ம ராமநாதபுரம் டு கோயம்புத்தூர் சர்வீஸ் இருக்கிறாங்க. பழைய அன்பு தென்றலை வந்து அந்த வண்டிக்கு விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பழைய அன்பு தென்றலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த அன்பு தென்றலை எப்போ பார்ப்போம்னா நம்ம மதுரைக்கு முன்னாடி ஐ திங்க் ஸோ திண்டுக்கல் பைபாஸில் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தா கவர் பண்ணுறேங்க. அந்த காலைல ராமநாதபுரத்தில் எடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த வண்டி கிராஸ் ஆகிடுச்சுங்க. கரெக்டாக நாங்கள் ஒட்டஞ்சத்தில் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டில் போச்சு. ஸோ சொல்கிறதுக்கு தான் நம்ம திருச்செந்தூரில் வந்தால் கரெக்டாக இந்த பாலை ஏறுவோம்லங்க, அந்த வண்டி பார்க்கலாம். ஷார்ப் 12:15க்கு திண்டுக்கல் பைபாஸுங்க. இந்த கிரேஸ் மட்டும் கம்மியாக மாட்டேங்குதுங்க ஸ்டேரிங் டேர்ன் பண்ணும்போது. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக மதுரை தாங்க, நடுவில் எங்கேயுமே நிற்காதுங்க. ஆரப்பாளையம் தான் ஸ்ட்ரெயிட்டாக. என்ன மாதிரி கிளைமேட்டு பாருங்க. ஐயோ, வாவ் 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 வாவ்.
எஸ் மக்களே, கொடை ரோட் டோலுங்க. ஆக்சுவலி இந்த டோல் பேர் பார்த்தீங்கன்னா கொளிஞ்சம்பட்டிங்க. அங்கே போட்டுருந்துச்சு கொளிஞ்சம்பட்டி டோலுங்க. இப்படியே கீழே போனோம்னா நம்ம கொடை ரோடுங்க. கொடை ரோட் போய் கொடை ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணலாம், கொடைக்கானலும் ரீச் பண்ணலாங்க. உண்மையாலுமே மழை வரும்போது ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் நம்ம ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாகியாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. இதில் ஃபாஸ்ட்டாக போக ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ அதனால் நம்ம மீடியமாக தான் போயிட்டுருக்கோம். நமக்கு 2 மணிக்கு தாங்க ஹால்ட்டு மதுரை மாட்டு டவுனில். அதுக்குள்ளே போயிட்டோம்னா நோ ப்ராப்ளம். இப்படி அமையும் நினச்சி கூட பார்க்கலாங்க. ஜேர்னி செமையாக போயிட்டுருக்குங்க. எனக்கு எப்பயுமே ஒரு லக் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் ஆகிட்டுருக்குங்க. இந்த மாதிரி அமையும் நினச்சி கூட பார்க்கலாங்க. இந்த மலை க்ளவுடி மலையில் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி. ரொம்ப நாளாக எடுக்கணும்னு பிளான் இருந்த பஸ்ஸு. இதுக்கு மேலே என்ன வேணும்? தரமான கேபின் ரைடு. ஒரே ஒரு மிஸ்ஸுன்னா வச்சுக்கோங்க, அப்படியே இந்த பக்கத்து ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போச்சுன்னா ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிருங்க. அது ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் வந்துச்சுன்னா பக்காங்க. இல்லை ஆப்போசிட்டில் ஹெட்லைட்டை போட்டு வராங்க. பிகாஸ் அவ்வளோ க்ளவுடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லா பக்கமும் பயங்கர பிஸியாக இருக்கும். பிகாஸ் நியூவாய் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிற டைமுங்க. இப்போ அந்த கொடை ரோட் டோல் பிளாஸாலேயே பார்த்தோம், நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சேலம் கமுதிங்க, கமுதி சேலம் வண்டி கரெக்டாக கேப்சர் பண்ணியாச்சு. எஸ் மக்களே, மதுரைக்குள்ளே வர வர கிளைமேட்டு வேறு மாதிரி மாறிட்டுருக்கு. நான் தாராபுரத்தில் சொன்னேன் மதுரையை பட்டையை கிளப்ப போகுது வெயில்ட்டு. பட்டு இங்கேயும் கிளைமேட் அதை விடங்க, நம்ம கோயம்புத்தூரில் வரவங்க கூட கொஞ்சம் தூரி தான் இருந்துச்சு. பட் இங்கே மழை பட்டையை கிளப்புதுங்க. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஒர்ஸ்டான பயணங்க இந்த தடவை. எனக்கு மூக்கு சளி எல்லாமே பிடிச்சி தொண்டையெல்லாம் கட்டியிருக்கு. பட் இருந்தாலும் எதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு வரேன்னா, அந்த நம்மளே நம்பி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் அதுவும் இந்த வண்டிக்கு அவ்வளோ ஃபேன் இருக்கா என்னன்னு தெரியல. பட் இந்த வண்டியை ஃபஸ்ட்டுலேருந்து கேட்டுருக்காங்க. 2025 அக்டோபரில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. பார்ப்போம். ஆனால் தரமாக போயிட்டுருக்குங்க. இது மதுரை போகிறதுக்கு இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் போயிடலாம் மதுரை. கரெக்டாக இப்போ தாங்க அன்பு தென்றல் போச்சு, மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணுற வண்டி மிஸ் ஆயிடுச்சு. செமையாக அதே மாதிரி பழைய வண்டி எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஸோ நம்ம தேனி பைபாஸ்லேயே உள்ளே போவோம்னு நினைக்கிறேங்க. இது சமயநல்லூர் வழியாக போகல. ஸோ பார்ப்போம், அப்படி பார்ப்போம். திருப்பூர் செங்கோட்டை ஆப்போசிட்டில் போச்சு. மோஸ்ட்லி சவுத்துலேருந்து காலையில் வர பஸ்ஸு பார்த்திங்கன்னா சில பஸ்ஸஸ் எல்லாம் மாட்டுத்தாவணி போகாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆரப்பாளையம் வந்துடுவாங்க. மாட்டுத்தாவணி போகாமல் இங்கே ஹால்ட்டு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த தேனி பைபாஸ்லேயே வந்துடுவாங்க. சமயநல்லூரே வரமாட்டாங்க முக்கால்வாசி பேர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே நியூஸ் வேறு கேட்டிருந்தேங்க. தேனி போடி அங்கெல்லாம் பயங்கர ஃப்ளட்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ தண்ணிங்களாமா மலையில். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆறுலாம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க.
எஸ் இதில் டைவர்ட் ஆகிடும் நம்ம லெஃப்ட் சைடு. அதே ரைட்டில் போனோம்னா நம்ம தேனி போகலாங்க. தேனி, கம்பம், குமரி. இன்னும் 5க்கெல்லாம் உள்ளே வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு ஆரப்பாளையம் போகிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் மாட்டுத்தாவணி எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு பார்ப்போங்க. மதுரை எர்ணாகுளம் கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணாங்க போல இருக்குங்க. எர்ணாகுளம்னு போட்டுருந்துச்சு வண்டியில். எஸ் மக்களே, ஆரப்பாளையம் வந்தாச்சுங்க. 1:15க்கு ஷார்ப்பாக வந்திருக்காங்க. மக்களே தண்ணியை பாருங்க, எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்க வைகையில். பா, பயங்கர தண்ணி ஃபில் ஆயிடுச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேங்க வைகையில் இவ்வளோ தண்ணி. சூப்பருங்க. மதுரை ஆரப்பாளையங்க. எஸ் மக்களே, ஷார்ப்பா 1:40க்கெல்லாம் நம்ம உள்ளே போகிறோம் மாட்டுத்தாவணி. பாருங்க சென்னைக்கு எவ்வளோ வண்டி ஸ்பெஷல் விட்ருக்காங்கன்ட்டு. கூட்டத்தை பாருங்கள் மதுரை மாட்டுத்தாவணியில் ஃபஸ்ட்டு. அப்பா, எஸ் மக்களே, மதுரை மாட்டுத்தாவணி கரெக்டாக 1:40க்கு ஷார்ப்பாக வந்தாச்சு. ஆரப்பாளையம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி நேரத்தில் வந்துட்டாங்க. 9:20க்கு எடுத்தோம். நம்ம கரெக்டாக இங்கே 1:15க்கெல்லாம் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1:40க்கு வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. நீங்கள் ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சாயல்குடி போட்டிங்கன்னா நமக்கு சிபி வண்டி மட்டும் தான் காட்டுங்க. கோயம்புத்தூர் டு முதுகுளத்தூர் போட்டிங்கன்னா நம்ம 9:20 வண்டி காட்டும். ஸோ பார்த்துக்கோங்க. அதே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சாயல்குடி டு கோயம்புத்தூர் 2 வண்டியுமே காட்டுதுங்க. சிபியும் காட்டும், நம்ம கும்பகோணமும் காட்டுங்க.
அண்ட் மக்களே மதுரையில் கரெக்டாக 2:15 எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க. இந்த ஸ்லோகன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். உலகம் உன்னை அறிவது விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா? எஸ், அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எஸ், வண்டி அப்படியே ரிவர்ஸ் இருக்குன்னா அப்புறம் நம்ம ஏறலாங்க. கரெக்டாக ரேக்கில் எடுத்து போட்டோன்னே ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். கரெக்டாக இருக்குங்க. ஷார்ப் 2:15 நம்ம மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து கிளம்புறோங்க. எத்தனை மணிக்கு முத்துக்குளத்தூர் ரீச் ஆகும்னு பார்ப்போங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு பரமக்குடி மட்டும்தான் ஸ்டாப்பு. நடுவில் வேறு எங்கேயுமே போகாதுங்க. சரி மக்களே, வண்டி கிளம்பிட்டுங்க. நான் கொஞ்சம் அவுட்டர்லாம் தாண்டி அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருக்குது. அங்கே ப்ளக் பாயிண்ட்ஸில் யாரும் போடல. ஸோ நான் ஒரு போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் போட்டு விட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம ஏர்போர்ட்லாம் தாண்டட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. சரிங்களா? எஸ், மதுரை டு பரமக்குடி 1-to-1 சர்வீஸுங்க. ஸோ நடுவில் எங்கேயுமே நிற்காது. பார்த்தீங்களா, நம்ம தூத்துக்குடி அளப்பலா வண்டி திருவண்ணாமலை போகிறாருங்க. எஸ், அதே ஸ்டிக்கரிங் வண்டி நம்ம பண்ணுறோங்க. ஸோ அப்படியே நான் மலையை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு வரேங்க. டாட்டா. மதுரையில் நினச்சி கம்மியாகும்னு பார்த்தாங்க மழை. ஆனால் இங்கே அதை விட அதிகமாகிடுச்சுங்க. கரெக்டாக பல்லடத்தில் பிடிச்சதுங்க. இன்னும் கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. மக்களே, இந்த வைப்பர் ஆஃப் பண்ணுறக்கே டைம் இல்லைங்க. ஏன்னா அப்படி இப்போ மழை வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கே பாருங்கள், அட்டையை கிளப்புது. இந்த பல்லடத்தில் ஸ்டார்ட் பண்ண மழைங்க. இப்போ வரைக்குமே வைப்பர் ஆஃப் பண்ணாத அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கோங்க. பயங்கர மழை. பார்த்தீங்களா மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு. வா, கரெக்டாக 3:15 மானாமதுரைங்க. 1-to-1 சொன்னாங்க. என்னடா மானாமதுரை போகுதுன்னு கேள்வி கேட்பீங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்கிறேங்க என்னன்ட்டு. ஆக்சுவலி நம்ம பஸ்ஸோட ஆப்போசிட் கண்டக்டர் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்தாங்களா. ஸோ அவர் பிக்கப் பண்ணிட்டு போகிறக்காக வந்திருக்காங்க உள்ள. பிகாஸ் மழை வேறு பட்டை கிளம்புது, அவுட்டர்லேயே வர முடியாதுங்களா. பிகாஸ் இவங்க முதுகுளத்தூர் போன உடனே வண்டி கிளம்பணுங்க. அந்த ரிட்டன் டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க இறங்குறக்குள்ளே. எஸ் மக்களே, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே வந்தாச்சுங்க. எஸ் மக்களே, நம்ம பரமக்குடி பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 13 கிலோமீட்ரு. நம்ம முதுகுளத்துக்கும் மொத்தமாக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. 4:30 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க.
இப்போ நம்ம பரமக்குடி உள்ளே போவோங்க. கரெக்டாக சாயல்குடி இங்கேருந்து 58 கிலோமீட்டருங்க. எஸ் 3:45 கரெக்டாக பரமக்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. எஸ் பரமக்குடி வந்தாச்சுங்க. மழை விட்டுற பாடே இல்லைங்க. மக்களே என்ன மழைன்னு பாருங்க. பின்னாடி தான் நம்ம வண்டி நிற்கிது, தெரியுதா? எஸ் கரெக்டாக ஒரு 3:45 வந்துட்டாங்க. பட்டையை கிளப்புதுங்க. இந்த பல்லடத்தில் ஸ்டார்ட் பண்ண மழை இன்னும் விடலைங்க. ஐயோ இருங்க, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இந்த மலைக்கும் நம்ம பஸ்ஸுக்கும் வேற லெவல் ஃபீலுங்க. தரமாக இருக்குங்க. பாருங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முதுகுளத்தில் மீட் பண்ணலாங்க. பட்டையை கிளப்புது. இது வரைக்குமே மழை 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 மழையை தவிர இந்த ஜேர்னியில் முக்கால்வாசி என்ன பார்த்துருப்பீங்கன்னு தெரில. எஸ் அப்படியே கிளம்பலாங்க. உண்மையாலுமே உள்ளே வர வரதாங்க அதோட அழகே தெரியுது. உண்மையாலுமே பரமக்குடி தாண்டினதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ஊருக்குள்ளேயெல்லாம் வந்திருந்தோங்க. எங்கே பார்த்தாலும் வயல் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரமக்குடியிலேருந்து முதுகுளத்தூர் சாயல்குடி போய் பாருங்கள். இதே மாதிரி தாங்க முக்கால்வாசி ஏரியா. வயல்வெளி, ஆடு மாடு, அதுவும் மலை, அதுவும் இந்த மலையிலையும் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். அது கேபின் காட்டில் நினச்ச முன்னாடி செம கூட்டமாக இருக்குங்க. ஓ மை காட், மாடு மாடு ஜஸ்ட் மிஸ். ஒன்று பக்கத்தில் வந்தாச்சுங்க. முதுகுளத்தூர் கரெக்டாக 4:30 ரீச் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆல்மோஸ்ட் ஆச்சு. இன்னொரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருங்க. அப்புறம் 2 கார்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் டைமிங் எல்லாமே அப்டேட் பண்ணலாங்க. டோட்டல் கிலோமீட்டர் சொல்லியிருப்பேன். 323 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. அதாவது சாயல்குடிக்கு. முதுகுளத்தூர்னா 297 கிலோமீட்டருங்க. ரிட்டர்ன் முதுகுளத்தூர் ரிட்டர்ன் சாயல்குடி டைம்லாம் சொல்கிறேங்க. எஸ் முதுகுளத்தூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி 4:30 உள்ளே போக போகிறோம். ரொம்ப நன்றிண்ணா. சாப்பிடலாம் கண்டிப்பாக. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஆப்போசிட்டுங்களா? சரி சரிண்ணா. முதுகுளத்தூர் வந்தாச்சுங்க. வந்த உடனே மழையோட வெல்கம் பண்ணுதுங்க. பயங்கர மழைங்க. பேக் வேறு நினையுதுங்க. எண்டு கார்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. வண்டி இப்போ கிளம்பிட்டு நம்ம டீ சாப்பிட்ற வேறு கூப்பிட்ருக்காங்க. ஒரு டீயை போட்டு அப்புறம் எண்டு கார்டு கொடுக்குறேங்க. சாயல்குடி மதுரை சூப்பரான ஏரியாங்க. ஆனால் இப்படி வெல்கம் பண்ண நான் எதிர்பார்க்கலைங்க. எஸ் அப்படியே வண்டி டிப்போக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு சாயல்குடி போவாங்க. ஓகே பாய்ண்ணா பாய்ண்ணா. செம்ம ஃப்ரெண்ட்லி குரூங்க. இப்போ தாங்க புரியுது ஏன் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்ட்டு. அந்த ட்ரை பண்ண சொன்னாங்க ஒரு 2-3 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குது, ஏன் ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஃபைனலாக பண்ணியாச்சு. ஸோ மழை நிற்கிற நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு என் கார்டு கொடுக்குறேங்க. இருங்க
எஸ், கரெக்டாக 7 மணி நேரம் 10 நிமிஷத்தில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து முதுகுளத்தூர் வரைக்கும் வந்தாச்சுங்க. ஒரு அருமையான பயணம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்து கோயம்புத்தூர் சாயல்குடி ட்ரை பண்ணுங்க. அந்த வண்டியில் முதுகுளத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி கவர் பண்ணியாச்சு. டோட்டலாக டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். டிக்கெட் ரேட் மட்டும் தாங்க சொல்ல. நம்ம டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 260 ரூபா டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா. இதுவே ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 289 ரூபா வருங்க. ஸோ அப்படியே சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. ரிட்டர்ன் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சாயல்குடியில் 7:15 எடுத்து கோயம்புத்தூர் ஒரு 4:45 போகிற மாதிரி ஷெடியூலுங்க. 4:45 to 5 o'clock ரீச் ஆயிடுவாங்க. அதேமாதிரி காலையில் 9:20 எடுத்து இங்கே வந்து 4:30 வந்துடுவாங்க. ஸோ இதாங்க ஷெடியூலு. ஸோ ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணியாச்சு. பிரேக் ஸ்டாப் வந்திங்கன்னா அங்கே எப்பவுமே தாராபுரத்தில் மட்டும்தான் நிப்பாட்டினாங்க. லஞ்சுக்கு மதுரையில் ஒரு 15 மினிட்ஸா 20 மினிட்ஸே நிப்பாட்டினாங்க. அங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே 4:30 வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான பயணம். அதே நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா அங்கே 6:55 எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துடும். எங்கள் சாயல்குடியே 3 மணிக்கெல்லாம் போயிடும். ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 8:10 நினைக்கிறேன். 8:10 எடுத்து கோயம்புத்தூர் வந்து 5:30 போகிற மாதிரி ஷெடியூலுங்க. இந்த 2 வண்டி தான் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஒன்று கும்பகோணம் கார்பரேஷன், ஒன்று கோயம்புத்தூர் கார்பரேஷன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. சிறுவாணி சாரல் முதல் கடற்கரை சாலை வரை ஒரு சூப்பரான பயணம். கோயம்புத்தூர்லேருந்து சாயல்குடி அந்த ஃபேமஸான கும்பகோணம் கார்பரேஷன் பஸ்ஸை கவர் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நிற்பேன். டாடா. எஸ் மக்கள், நீங்கள் முதுகுளத்தூர் வரீங்கன்னா உங்களுக்கு காலைல 3 ஆப்ஷன் இருக்குங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து. அதாவது சாயல்குடி வண்டி 2ங்க, அந்த 6:55. அதுக்கு அடுத்தபடி 9:20ங்க. அதுக்கு அடுத்தபடினா இந்த கோயம்புத்தூர் கலராடி அந்த வண்டியும் முதுகுளத்தூர் வருதுங்க. அதே மாதிரி முதுகுளத்தூர்லேருந்து ரிட்டன் போகும்போது 3 பஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. எஸ், கரண்ட்லி சாயல்குடியில் இருக்குங்க. நம்ம 2 வண்டியும் பாருங்கள். நம்ம கும்பகோணம் கார்பரேஷன் அண்ட் நம்ம கார்பரேஷன் வண்டி 2 வண்டிக்கும் செம டிமாண்டுங்க. ஏன்னா நாளைக்கு காலேஜஸ்ஸு ஒர்க்கு எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ கோயம்புத்தூருக்கு இந்த 2 வண்டி விட்டால் வேறு வண்டியே இல்லை. ஆல்ரெடி காலையில் வரும்போதே பார்த்துருப்பீங்க, நான் மட்டும்தான் ரிசர்வேஷன். ரிட்டனுக்கு 33 சீட் ரிசர்வேஷனுங்க. மிச்சம் 14 சீட்டு தான் வேக்கண்ட்டு. ஆனால் இவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸ்பெஷல் வண்டி விடுவாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம வண்டி 7:10 15 கிளம்பும். அதுக்கப்புறம் 8 o'clock நம்ம வண்டிங்க சிபி. நான் திருச்செந்தூர் போகிறக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. ஒன்றும் பஸ்ஸுக்கு ஆனால் 7:30 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருச்செந்தூர் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான தரமான வீடியோ இதுக்கப்புறம் வருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். என்ன வண்டியாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள்.